ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 11 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜ் ரோஹிணி அந்த வீடை சுத்தி பார்த்துட்டு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு போய் பேசலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50 லட்ச ரூபா தந்துருங்க. ஏன்னா அவங்க வந்து கஸ்டம்ஸ் கட்டணும் அப்படின்னு உடனே இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு காசு என்னால ரெடி பண்ண முடியாது. ஒரு 30 லட்சம் என்னால ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. சரி, நீங்க அத தாங்க. நான் அப்புறமா 20,00,000 நான் ரெடி பண்ணிக்கிறேன். எங்களுக்கு எங்களோட கோயில் ஒண்ணு இருக்கு. அங்க வச்சு ஒரு 5,00,000 ரூபா தந்துட்டீங்கன்னா, சரியா இருக்கும்னோனே, இப்ப மனோஜும் ஓகே சொல்லிடுறாரு. அப்புறமா எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி பாக்குறாரு. அப்புறம் 5,00,00,000 ரூபா அந்த வீட 3,00,00,000 ரூபாய்க்கு குடுக்குறோம்னு சொல்லி, மனோஜ் வந்து லோனுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க கிட்ட இருந்து எல்லா டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட் எல்லாமே கேட்குறாரு. நீங்க அட்வான்ஸ் குடுத்த பிறகு நாங்க எல்லாமே தந்துடுறோம்னோனே, அப்புறமா 6 மாசம் கூட நீங்க டைம் எடுத்துக்கோங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாவி கூட உங்ககிட்டயே தந்துடுறோம். உங்க வீட்ல இருக்கிறவங்கள கூட 2 நாள் இங்க வந்து ஸ்டே பண்ண சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷத்துல அங்கருந்து கிளம்புறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வேற எனக்கு 2% கமிஷன் தந்துரணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க போனோனே, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்களா, அவங்க பேசிக்கிறாங்க. இது எப்படியோ நம்ம வந்து இந்த வீட வந்து அவங்க 30,00,000 ரூபா தந்தோனே, ஹவுஸ் ஓனருக்கு 1,50,000 ரூபாய்க்கு குடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு பெங்களூர் போயிரணும். அங்க இது மாரி ஒரு வீடு இருக்கு. அங்க போய் நம்ம இந்த வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணதுக்கு போய் காசு வாங்க போறாங்க. அப்ப அங்க அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி மேனேஜர் இனிமே வர ஆர்டர் எல்லாமே உனக்கே தர சொல்லியிருக்காரும்மா. ஆனா இதுக்கு முன்னாடி இங்க பண்ணிட்டு இருந்தது ஒரு அம்மா. அவங்க வந்து பயங்கர டெரரு. அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்கள நெனச்சா தான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போதே, மீனா அங்கருந்து கெளம்புறாங்க. அப்ப அந்த அம்மா உள்ள என்டர் ஆகுறாங்க. அப்புறம் அந்த ஆளுக்கு வந்து கமிஷன் குடுத்துட்டு, "இது ஓனர் சொன்ன ஆர்டர்னால உனக்கு கமிஷன் வந்திருக்காதுல்ல. அதனால தான் இத வச்சுக்கோ. இனிமே எந்த ஆர்டரும் இப்படி போக்கூடாது. எல்லாத்தையும் எனக்கு தான் தரணும் பாத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மீனாவ வந்து அவர் கை காட்டுறாரு. இந்த பொண்ணு தான் செஞ்சான்னோனே, "ஓ! இவள தானா?" அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் மீனா அங்கருந்து கெளம்பிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க. அப்போ முத்து வந்துர்றாரு. இப்போ முத்துக்கிட்ட காசு குடுத்து என்ன சொல்றாங்க, இப்போ முத்து காச எண்ணிட்டு இருக்கும்போது, "இங்க பாத்தீங்கல்ல, இப்பல்லாம் நான் தான் உங்கள விட இந்த மாரி இன்னைக்கு நான் உங்கள விட அதிகமா காசு சம்பாதிச்சிருக்கேன்" அப்படின்னோனே, முத்து அப்படியே பாத்துட்டு, "இந்தா இந்த காசு நீயே வச்சுக்கோன்னோனே, "ஏன் உண்டியல்ல போய் போட உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருக்குதா? நானே போய் போடுறேன். இப்பல்லாம் நான் தான் அடிக்கடி உண்டியல்ல பணம் போடுறேன்னு" சொல்லிட்டு, மீனா போய் உண்டியல்ல போய் காசு போடுறாங்க. மேல போய் முத்துக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நான் டீ போடுறேன். மேல போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிர்றாங்க. முத்து ட்ரெஸ் எடுக்க எடுக்க மீனா பேசினதே நெனச்சு அப்படியே சோகத்திலே எடுக்குறாரு. அதோட இந்த எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜயா பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மாரி நான் அடிக்கடி சொல்வேன்ல, மனோஜ் வந்து பெரிய பணக்காரன் ஆயிருவான்னு. அவன் 3,00,00,000 ரூபாய்க்கு பெரிய வீடு வாங்க